ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கணும், வியாபாரம், தொழில், பொருளாதாரம், குடும்ப நிலை, ஆரோக்கியம், உத்தியோகம், மாணவர்கள் இப்படின்னு எல்லா வகையிலுமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இது கூடவே மீன ராசியில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களின் சேர்க்கையெல்லாம் இருக்குது. அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வந்து அமைந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. அப்போ இந்த மாசத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 5 கிரகங்களோட கூட்டு சேர்க்கை மூலமாக தாங்க நிறைய பலன்கள் வந்து கிடைக்க போகுது. இது கூடவே இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து ரிஷப ராசியிலிருந்து தொடங்குறாருங்க. ரிஷப ராசியில் குருவோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் கஜகேசரி யோகத்தையே ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ இந்த மாசத்தோட ஆரம்பமே ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. இது கூடவே இந்த மாதத்தில் வந்து 2 முக்கிய கிரக பயிற்சிகள்லாம் ஏற்பட போகுது. ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல வந்து நீச்சஸ்தானத்தை அடைகிறாருங்க. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி விடியற் காலை 3 மணி பக்கமாக மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது விஸ்வா வசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்புங்க அன்னைக்கு. ஏன்னா சூரிய பகவான் வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறப்பதாங்க மாத பிறப்பே நிகழுது. அப்படி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் மேச ராசிக்கு போறப்ப தாங்க நம்மளுக்கு வந்து சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறது நிகழப்போகுது. இது ரெண்டும் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய 2 முக்கிய கிரக பயிற்சிகள் நமக்கு அமைந்திருக்குது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தோட விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதங்க. அதாவது சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் தன்னுடைய டிராவலை வந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி வாஸ்து தினங்க. அதனால் வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, பூமி பூஜை செய்கிறது, இல்லை வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே இந்த நாளில் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. இதை தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமிங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்த நாளாக தான் சொல்லப்படுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர், மோர், பானகம் இது எல்லாமே நம்ம நிவேதனமாக செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக திருமணம் ஆகாத பெண்கள் வந்து இந்த நாளில் விரதம் இருந்து ராமரை வந்து வழிபாடு செய்யலாங்க. நல்ல ஒரு திருமண வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம். முருகனுக்கே உண்டான விசேஷமான நாளாக தாங்க இது சொல்லப்பட்டு இருக்குது. இந்த நாளில் வந்து நாம காவடி எடுக்கிறது, இல்லை பாத யாத்திரையாக போகிறது, முருகனுக்காக மொட்டை அடிக்கிறது, இல்லை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இப்படின்னு எல்லாமே அன்னைக்கு செய்யலாங்க. முருகனுக்காக நாம எந்தெந்த வேண்டுதலாம் வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே இந்த நாளில் வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி பௌர்ணமிங்க. அன்னைக்கு கிரிவலம் போகலாம். எல்லா மலைகளையுமே நம்ம கிரிவலம் போகலாங்க. உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இல்லைன்னா சிவன் கோயிலை நீங்கள் சுற்றி வர்றதுமே கிரிவலம் செய்த பலனை தாங்க உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிரிவலம் போகிறது மூலியமா உங்களுக்கு அந்த பலன் வந்து சீக்கிரமாக கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் விஸ்வா வசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்புங்க. இந்த தமிழ் வருட பிறப்பில் பார்த்தீங்கன்னா முக்கணிகளையும் வச்சு இது கூடவே பூ, பழம், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, கண்ணாடி, தங்கம், வெள்ளி, பணம் இல்லைன்னா சில்லற காசு இதெல்லாமே வந்து நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதாவது தமிழ் வருட பிறப்புக்கு முதல் நாள் நைட்டே நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே எந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போமோ அந்த இடத்துல தாங்க நம்ம கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி வைக்கணும். இதை நாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல பார்க்கறது மூலயமா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்பவே சூப்பராக அமையிறது மட்டும் இல்லாமல் செல்வ குறையும் ஏற்படாமல் இருக்குங்க. மகாலட்சுமியின் திருப்பார்வை வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த பிளேட்டை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதி நடராஜர் அபிஷேகங்க. நடராஜருக்கு நடத்தக்கூடிய 6 முக்கியமான அபிஷேகத்தில் ஒன்று தாங்க இது. இதை தொடர்ந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி மறுபடியும் ஒரு வாஸ்து நாள் வருதுங்க. இது வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வாஸ்து நாளாக தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளே நாம வீடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சுக்கலாங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க.
தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அமாவாசையாக நமக்கு அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கலாங்க. கடைசி நாளான ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிங்க. இந்த நாளில் வந்து கோல்டு சில்வர் இப்படி எல்லாருமே வாங்குவாங்க. வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நம்ம சேர்க்குற காசு வந்து இந்த நாளில் வந்து ஏதாவது தங்கம் சில்வர் இப்படின்னு ஏதாவது வாங்குறதுக்காகத்தாங்க. ஆனால் இந்த நாளில் வந்து நம்ம வாங்குறதை விட தானமாக மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலியமாக தாங்க இரட்டிப்பு பலனை நமக்கு திரும்ப வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அஷ்டய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி காயின் இது மாதிரி ஏதாவது சின்னதாக வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அன்னதானமும் செய்யலாங்க. ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அன்னதானம் தாங்க. அதனால் முடிஞ்சவங்க தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானமாவது செய்யுங்க. 2 பேத்துக்கு மகாலட்சுமியின் அருள்கடாட்சம் வந்து உங்களுக்கு நிறைந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் நமக்கு அமைந்திருக்குது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரகங்களின் கூட்டு சேர்க்கை மூலமாகவும் விசேஷ நாட்கள் பலனாகவும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே அக்யூரேட்டா மனசுல பதிவு வச்சுக்கக்கூடிய அபார திறமை கொண்டவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமாரான பலனை தாங்க கொடுக்க போகுது. மாதம் முழுவதுமே உங்க ராசியில கேது பகவான் இருக்கிறாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே சூரியன் புதன் சனி சுக்கிரன் ராகு இது எல்லாருமே வந்து 7ஆம் வீட்டுல வந்து பயிற்சியாக போறாருங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களோட வேலை செய்யற இடத்துல வந்து சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால உங்களோட உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். ஏதாவது வேலைகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருங்க. இல்லைன்னா ஹையர் ஆஃபீஸஸ் கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஏன்னா தேவையில்லாத பேச்சு மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த கன்னிராசிக்காரங்களோட திருமண உறவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதட்டம் மோதல் இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்க போகுதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க வந்து கொஞ்சம் துடுக்கா பேசக்கூடியவங்க. அதனால லைஃப் பார்ட்னரான நீங்கள் தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகணுங்க. அப்படி விட்டு கொடுத்து போகிறது மூலயமா இந்த மாதம் வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் சமாளிச்சுக்கலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் கூடவே மனைவியின் தொந்தரவு வேற உங்களுக்கு இருக்குது. அதனால நிறைய இடத்துல வந்து சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. காதல் உறவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தாங்க அமைஞ்சிருக்குது. 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல உருவாக்க போகுது. அப்போ உங்களுடைய காதல் விஷயத்தை வந்து நீங்க கல்யாணம் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போகலாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல வந்து உங்களுடைய காதல் விஷயத்தை சொல்றீங்க அப்படின்னா அவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வரன் தேடிட்டு இருக்க கன்னிராசிக்காரங்களுக்கு கூட இப்ப வரன் வந்து தேடி வருங்க. அதனால திருமண வாய்ப்பெல்லாம் இப்ப இருக்குது. உழைக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமா தாங்க அமைஞ்சிருக்குது. ஆனா பல சவால்களையும் நீங்க வந்து சந்திச்சு தான் ஆகணும். இதை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு கடந்து போனீங்கன்னா மட்டும்தாங்க வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போக முடியும். அதிலும் குறிப்பா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பல சவால்கள் வந்து இந்த மாதம் நீங்க சந்திச்சு தாங்க ஆகணும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பல கிரகங்கள் வந்து உங்களுக்கு தொழிலில் சில தடைகளை வந்து உண்டாக்கி கொடுக்க போகுது. அதனால இந்த டைம்ல வந்து நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணுங்க. அப்ப இந்த டைம்ல வந்து நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது இல்ல இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துறது இடமாற்றம் செய்யறது இப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேணாங்க. புதுசா எந்த ஒரு தொழிலையும் முதலீடு செய்ய வேணாம். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப தொழிலில் இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க. எல்லாருமே ஒன்றா கூட்டாக சேர்ந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. ஏன்னா படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட கவன சிதறல்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக படிக்கிறது மூலமாக தாங்க பரீட்சையில் நல்ல மார்க்கும் வாங்க முடியும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மாதத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பல இடத்துக்கு வந்து நீங்கள் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. உங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 7வது வீட்டில் பயிற்சியாகிறது மூலயமா காதல் திருமணத்துக்கான வலுவான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலை நீங்கள் வீட்டில் சொல்கிறது மூலயமா திருமணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. 7வது வீட்டில் பஞ்சகிரக யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சு கொள்ளாத சூழ்நிலையில் உருவாங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்குலாம் இந்த நேரம் வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் ஏற்படும். அதனால் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்காது உங்களுக்கு. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 2 பேத்துக்கு இடையிலுமே கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகமாக வருங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கேது பகவான் பயிற்சி ஆகிறதோடு மட்டும் இல்லைங்க, மாத தொடக்கத்திலேயே 7ஆம் வீட்டில் சூரியன் சனி புதன் சுக்கிரன் ராகு இந்த 5 கிரகங்களுமே பயிற்சி ஆகுதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் நலத்தில் வந்து நீங்கள்
அதிகமாக அக்கறை காட்டணும். அப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உடலில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கிறீங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இன்னுமே கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானின் பீச் மந்திரத்தை சொல்லி தினமுமே வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. யாரெல்லாம் 9 நவகிரக கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கூடவே கோவிலுக்கு போனால் நீங்கள் நவகிரகங்களை சுற்றி வருவீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.